தாம்பூலம் நிவேதயாமி. இந்த பூ எடுத்துங்க. கற்பூர நீராஞ்சனம் மகா கணபதி ஒரே ஒரு பூ எடுத்து போடுங்க. கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. பிள்ளையாருக்கு விநாயகர் தனியா இருக்கா, திருவள்ளுவர் பூஜை தனியா இருக்கா? எல்லாரும் கற்பூரத்தை கொஞ்சம் ஏற்றி பிள்ளையாருக்கு முதல்ல காமிக்க சொல்றாரு. காமிங்க. ஓம் மகாகணபதே நமோ நமக. நமோ மகாகணபதியே நமோ கணபதியே நமோ. பரமல கொஞ்சமா ஏற்றிக்கிங்க. அப்புறம் ஏற்றணும். கொஞ்சமா ஏற்றி பிள்ளையாருக்கு மட்டும் காமிங்க. 2 கையினால காமிங்க. பக்தியோட காமிங்க. விநாயகரை வேண்டி காமிங்க. மகாகணபதியே எல்லாம் அருள் புரியணும், நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகணும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கல. கொஞ்சம் விளையாட்டா நினைக்காங்க. தெய்வ பக்தியா பண்ணணும். எல்லாரும் பெரியவங்களாம் நிறைய பேர் பக்தியா இருக்கா. ஒரு சில பேர் கவனமா இருக்குமா, அப்புறம் கும்பிடலாமா, காமியமா முதல்ல நிறைய வைக்காதுல. ஓம் ஆதி பூஜாய தேவாய நந்த மோதகே வல்லவா பிராணகாந்தா ஸ்ரீ கணே. பூனால கற்பூரத்தை சுத்தி பிள்ளையாருக்கு போடுங்க. பூனால கற்பூரத்தை சுத்தி யோகாம் புஷ்பம் வேதாம் புஷ்பவான் பிரஜாவான் பகவான் பவதி சந்தர்மாவாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பகவான் பவதி. மகாகணபதி மகா புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி. கற்பூர வீராணி சமர்ப்பயாமி. அப்படி கண்ணுல தொட்டு ஒத்திக்கங்க. உதிரிப்பு உங்களுக்கு அப்புறமா வச்சிருக்க போற்றி சொல்லும் போது போடணும். இதுக்கு ஒரு 5 பூ தான் பிள்ளையாருக்கு போடணும். சரி பரவாயில்ல, சொல்லுவாரு. அடுத்தபடியாக விளக்கு பூஜை ஆரம்பிக்கிறேன்.